ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஃபயராக இருப்பாங்களா, எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்னதான் வந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாலும் மேட்சை ஃபினிஷ் பண்ண போகிறது யாருன்னா த ஆல்ரவுண்டர்ஸ், த கேம் சேஞ்சர்ஸ் அவங்க தான். மாடர்ன் T20 கிரிக்கெட்டில் கோல்ட் கேட்டகரி பிளேயர்ஸ் யாருன்னா நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் தான் பாஸ். அவங்க தான் ஒரு பிக் டேர்ன் ஓவர், ஒரு ஓவர்லயே மேட்சை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒரு 20 ரன் கேமியோ, ஏன்னா ஒரு ஒரு குரூஷியல் கேட்ச்ல கேமவே டேர்ன் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியஸ் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா சும்மா சப்போர்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. தே ஆர் இம்பாக்ட் பிளேயர்ஸ், மேட்ச் ஷிஃப்டர்ஸ், கேம் பிரேக்கர்ஸ், எல்லாமே அவங்க தான். பேட்டும் பண்ணுவாங்க, பாலும் பண்ணுவாங்க, ஃபீல்டில் எனர்ஜியும் பூஸ்ட் பண்ணுவாங்க. பேசிக்கலி ஒரு பிளேயர் கிட்ட இருந்து த்ரீ காம்போ ஆஃபர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆஸ்திரேலியாஸ் ஆடுவாங்க. பேலன்ஸ், டெப்த், ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ், ஆஸ்திரேலியா ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட மெயினாக இருக்கு. அவங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்துமே அதுதான். இந்த ஒரு தரமான ஆல்ரவுண்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் குட் பிளேயர்ஸ் ஆல்சோ. அப்படியே அடிச்சா வந்து 100 மீட்டர் சிக்ஸு, இல்லைன்னா ஒரு 20 ரன்ஸ் ஓவர், இல்லைன்னா ஒரு 30 ரன்ஸ் ஓவர் தான் பவுலிங் போடுறக்கே வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்காங்க. ஸோ யா, ஆதர்ஷ், நீங்க சொல்லுங்க, எப்படி வந்து அப்போசிஷன் வந்து அந்த ஆல்ரவுண்டர்ஸ் கிட்ட பிளான் பண்ணணும், எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஸோ யா நான் ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்ல இங்கிலாந்து பார்த்த மாதிரி தான் இந்த டீம்லயும் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் டாப் த்ரீ சொல்லியிருக்கேன். என்னோட டாப் ஃபோர், நம்பர் ஃபோர் வந்து நான் ஜாஷ் இங்கிலீஷ் ஆட வைப்பேன். அண்ட் நம்பர் ஃபைவ் வில் பி டிம் டேவிட். லாஸ்ட் 1 இயரா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லலாம் எல்லா லீக்ஸ்லையுமே. ஐபிஎல் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆர்சிபிக்கு வந்து பயங்கரமா ஆடி கொடுத்தாரு. ஆர்சிபிக்கும் மற்ற டீமுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. ஆர்சிபிக்கு வந்து வெறும் ஃபினிஷ் மாத்திரம் பண்ணாரு. மற்ற லீக் ஆஸ்திரேலியாக்கெல்லாம் வந்து ஃபுல் மேட்ச் எடுத்துட்டு போய் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுதான் அவர் பயங்கர இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டரா இருக்காரு டிம் டேவிட் லாஸ்ட் இந்த ஒரு 2 இயர்ஸ்ல. பட் ஏன்னா இதுக்கு முன்னாடி மும்பை எடுத்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கன்சிஸ்டன்சிங்கிறது இதுல பாதி கன்சிஸ்டன்சி கூட இல்லை. பட் ஆனா இப்போ அவ்வளோ கன்சிஸ்டண்டா இருக்காரு. என்ன ஒர்க் பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்காரு. ஸோ அவர் தான் என்னோட நம்பர் ஃபைவ். நம்பர் சிக்ஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெல். இவர் இருக்கிற மெயின் ரீசனே என்ன வரைக்கும் பவுலிங் தான். அதோட அவர் இன்னொரு ரீசன் என்ன, அவர் கிளட்ச் டைம்ஸ்ல யூஸ் ஆவாரு மேக்ஸ்வெல். ஏன்னா அந்த வேர்ல்ட் கப் நாக்லாம் பார்த்துருப்போம், எல்லாருமே பார்த்துருப்போம். ஐயோ அப்பா, இதெல்லாம் நாக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் ரீக்ரியேட் தட் இன்னிங்ஸ். ஆனா அதெல்லாம் ஐபிஎல்ல சான்ஸே மட்டும் இல்லை. அடிக்க மாட்டாரு எந்த டீமுக்கு போனாலும். அவரு அது என்னமோ எப்பயுமே எங்க வேணுமோ அடிச்சிடுறாரு, அதனால எதுவும் சொல்ல முடியல. ஸோ அப்புறம் வந்து என்னோட நம்பர் செவன் மார்க்கஸ் டாய்னஸ். அப்புறம் நம்பர் எயிட்டை நம்ம பவுலராகவும் கன்சிடர் பண்ணலாம், பேட்ஸ்மேன் இது ஆல்ரவுண்டராகவும் கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துக்கு தான் ரொம்ப திங்க் பண்ணேன், யாரை யூஸ் பண்றதுன்னு தெரியாம இந்த நம்பர் எயிட்ல தான். எனக்கு வந்து ரெண்டு ஸ்பின்னர் தேவை. ஏன்னா ஒரு ஸ்பின்னர் தான் வச்சிருப்பேன். பட் என்ன ஒரு ரெண்டு இன்னொரு ஸ்பின்னர்னா காப்பர் கொனோலியும் மேட் குனமேனும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எனக்கு யாரை எடுக்கிறதுனே நான் ஒரு டவுட்ல இருந்தேன். பட் நான் வந்து கன்க்ளூட் பண்ணேன் காப்பர் கொனோலி தான் ஆட வைக்க போறேன். ஸோ மெயினா அவருக்கு பேட்டிங்கும் இருக்கு. அதோட பிபிஎலோட எக்கானமி பயங்கரமா இருக்கு. பிபிஎல்ல 11 மேட்சஸ் 15 விக்கெட்ஸ் அண்ட் 6.4 தான் எக்கானமி இருந்திருக்கு பிபிஎல்ல. ஸோ ஐ ஃபீல் அண்ட் அதே இடத்துல வந்து குனேமேனும் வந்து 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 9 மேட்சஸ்ல. பட் எக்கானமி வந்து 7.7 இருந்திருக்கு. ஸோ அஸ் அ யங்ஸ்டராகவும் சரி, எல்லா ரீசன்லயும் நான் கூப்பர் கொனோரியே நம்பர் எயிட் ஆட வைக்க போறேன். ஓகே. லக்ஷ்மண், இந்த ஆல்ரவுண்டர் வந்து எப்படி அடிப்பாங்க? இல்ல சொதப்புவாங்களா? இல்ல எப்படி பால பறக்க விடுவாங்களா? வெல்கம் பேக் அகைன் வியூவர்ஸ். ஸோ ஜஸ்ட் இந்த மிடில் ஆர்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆதர்ஷோட இதுக்கும் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் சே சம் ஆட் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். என்னன்னா, எப்பவுமே நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா வியூவர்ஸ், ஆர்சிபியில இருக்கும் போது அவங்க பர்ஃபார்மே பண்ண மாட்டாங்க. முக்கால்வாசி பேர் ஆர்சிபி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ண அடுத்த நாள்ல அவங்க வேற பீஸ மாறிடுவாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸே வேற லெவல்ல இருக்கும். எங்க போனாலும் அடிப்பாங்க. அப்படி வாட்சன். சொல்ல முடியாது. போன வருஷம் எங்க டீம் வந்து டிம்மு டேவிட் அடிச்சாங்க, ஜோஷ் ஹேசல்வுட் விக்கெட் எடுத்தாங்க. அதாவது நான் ஆர்சிபிக்கு சொல்ல, ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபியூச்சர் அது என்ன மாறி இருக்குன்னு சொல்ல வரேன். என்னன்னா, முன்னாடி இந்த வாட்ஸன் மாதிரி ஆளுங்கள்லாம் 2016 பயங்கரமா சொதப்பிட்டு ஃபைனல்ல சொதப்பிட்டு அங்க போய் 18 போய் சென்னை கப் ஒன் பண்ணி கொடுத்துட்டாரு அவரு.
ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்ம ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆமா, கேஎல் ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல், கரெக்ட், எஸ். ஆமா, அவரும் எடுத்துக்கலாம். அவரும் முதல்ல ஆர்சிபி நிறைய பிளேயர் சொல்லிட்டே போலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எக்ஸ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ். பட் என்ன பாயிண்ட்னா அதுதான் விஷயம். பட் அது லோன் எக்ஸப்ஷன் நான் பார்த்த வரைக்கும். இன்ஃபேக்ட் ப்ராபப்லி எனக்கு ஆஸ் பர் மை மெமரி இதுதான் ஃபர்ஸ்ட் அகேஷன் ஆர்சிபி ஒருத்தனை எடுத்து அங்க வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது. அவர் பெர்ஃபார்ம் பண்ணி அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அவரோட கேரியர் க்ரோத்துக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, முன்னாடி டீம் டேவிடோட பெர்ஃபார்மன்ஸா பாருங்க. அவர் தான் சிங்கப்பூர் மாப்பிள்ள. அவர் நிஜமாவே அங்க வந்து சிங்கப்பூர் தான் ஆடிந்தார் போட்டிருக்கு. இங்க ஆஸ்திரேலியாக்கெல்லாம் பெருசா ஒண்ணுமே அடிச்சது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் வரும், ஒரு 10 இன்னிங்ஸ் ஒரு இன்னிங்ஸ் வரும், ஒரு 60 ஆஃப் 20 பால்ஸ் 30 பால்ஸ் அப்படி அந்த மாதிரி இன்னிங்ஸ் வருமே தவிர இதெல்லாம் சொதப்பல் தான். ஸோ பெருசாலாம் ஒரு ஒன்றும் அடிச்சது இல்லை கன்சிஸ்டன்டா. அது ஒரு பிக் நெகட்டிவா இருந்தது அவரோட கரியர்ல. ஆர்சிபி எடுத்து அவரை தூக்கி விட்டோம்ல இருந்து இப்போ வந்து ஆதர்ஸ் ரைட்லி பாயிண்டட் அவுட். ஆர்சிபிக்கு அட்லீஸ்ட் ஃபினிஷ் தான் பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து நம்பர் 4ல சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா வெஸ்டிண்டீஸோட அடிக்க தொடங்கிட்டாரு அவர். நம்பர் 4ல இஸ் டேக்கிங் த கேம். 5வது ஓவர் 6வது ஓவர்ல வந்து 18 ஓவருக்கு நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரி செஞ்சுரி எல்லாம் போட்டு நம்பர் 4ல 37 பால் செஞ்சுரி எல்லாம் வந்து நினைக்கிறேன். ஸோ he has become a very very important part of ஆஸ்திரேலியன் லைனப். ஸோ அது வந்து ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு, ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. ஏன்னா டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆள் வந்து அவரோட இருக்கிற அந்த பவருக்கு வந்து நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான். ஸோ சில பிளேயர்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தூக்கினாலே 6 தான் அந்த மாதிரி. ஸோ யூ கேன் எஃபர்ட்லெஸ்லி ஹிட் மெனி சிக்ஸஸ். அடுத்தது வந்து நம்பர் 5ல அகைன் இப்போ நான் சொல்ல போற எல்லாமே வந்து எக்ஸ் ஆர்சிபி பிளேயர்ஸ். டிம் டேவிட் சிங்கப்பூர் மாப்பிள்ள வந்து ஆல்ரெடி ஆர்சிபியில் இருக்காரு. பட் இப்போ வரப்போற அடுத்த ரெண்டும் எக்ஸ் ஆர்சிபி பிளேயர்ஸ். ஒன்று கிளென் மேக்ஸ்வெல். ஸோ அதுக்கு நோ டிஸ்கிரிப்ஷன் நீடட். ஏன்னா அவர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒன் இன் அ மில்லியன் அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா போலிங்ல போல் யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின், எப்போ தேவையோ வந்து போலிங் போட முடியும். சில மேட்ச் வழங்குவார், அது வேற விஷயம். பட் மோர் ஆஃபன் தேன் நாட் அவரோட கன்சிஸ்டன்சி இஸ் வெரி குட். ஃபீல்டிங் பிரில்லியன்ட் ஃபீல்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் ஆஸ்திரேலியா எவர். ஸோ அது ஒரு ஷோரை நம்ம சொல்லியே ஆகணும். பேட்டிங் கேட்கவே வேணாம், என்னைக்காவது ஒன்று தான் இன்னிங்ஸ் வரும். பட் அது வந்து இட் பி அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் யாருமே சொல்ல தேவையில்லை. ஸோ வந்து நோ வின் சிச்சுவேஷன் லிட்டரலி, அது யாருக்கும் சான்ஸே கிடையாது. அந்த ஆஸ்திரேலியா யாராலையும் பண்ண முடியாத சாதனை பண்ணிட்டு போயிட்டார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஐ வில் ஷோலி ஹேவ் ஹிம். என்னதான் ஒரு ஃபார்ம் இல்லை, குரூப் மேட்ச்ல எதுவுமே அடிக்கல, 5 மேட்சும் ஃபெயிலியர் அப்படின்னா கூட ஐ வில் கண்டினியூ டு பர்சிஸ்ட் வித் ஹிம். ஏன்னா என்னைக்கு அடிப்பாருன்னு தெரியாது, அடிச்சா ஆப்பரன் காலி அந்த மாதிரி ஒரு அடியா இருக்கும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்ற மாதிரி மேக்ஸ்வெல் அடிச்சா 4 மாசம் இல்ல 4 வருஷமே தூங்க மாட்டாங்க ஆப்போனன்ட்ஸ். அந்த மாதிரி அடியா இருக்கும். ஆப்கானிஸ்தான் வில் பி நோயிங் தட் வெரி வெல் அந்த நாக் வந்து ஒன் டே வேர்ல்ட் கப்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டோய்னிஸ். எஸ், இன்னொரு எக்ஸ் ஆர்சிபி பிளேயர். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஆர்சிபியில் இருக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக அடிச்சது கிடையாது, ரொம்ப ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ், சுமாராக தான் ஆடி இருந்தாரு. வெளியில போனாரு, அங்க ஐ திங்க் லக்னோ எடுத்தாங்க நினைக்கிறேன் இமீடியட்டா 2019-20 எடுத்தாங்க. ஐ மீன் 2021 அப்படி எடுத்தாங்க நினைக்கிறேன். சாரி 21 எடுத்தாங்க நினைக்கிறேன். ஸோ 21 இருந்து ஐ திங்க் லக்னோக்கு வந்து செஞ்சுரி, இன்ஃபேக்ட் சேப்பாக்ல வந்து செஞ்சுரி எல்லாம் போட்டார் அவர் சேஸ்ல. அங்கதான் முஸ்தபிசூர் ரஹ்மானை பிடிச்சி டங்கு 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 டங்குன்னு அடிப்பாரு, காட்டடி ஃபைனல் ஓவர்ல. முஸ்தபிசூர் ரஹ்மான் எல்லாம் ஐ பண்ணி விட்டாங்க, அவர் தான் கிரேட்டஸ்ட் டெத் போல அது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர்லாம். அங்க வந்து அவரோட இதை காமிச்சாரு. ஸோ ஸ்டோனிஸோட ஹிட்டிங் எபிலிட்டியை. ஸ்டோனிஸ் எப்படின்னா ஒரு ஃபன்னியான கிரிக்கெட்டர். அவர் நல்லா பபிள் கம் சூப்பரா அச்சீவ் பண்ணுவாரு. மெனி டைம்ஸ் வந்து அவரோட ஸ்டே இந்த கிரீஸ் மேபி ஷார்ட்டர் தான் வாட் இ சூஸ், பபிள் கம் சூஸ் பண்றதோட அந்த டியூரேஷனோட அந்த மாதிரி தான் நிறைய வாட்டி இருக்கும். பட் அதே மாதிரி மேக்ஸ்வெல் மாதிரி தான், அவர் வந்து அடிச்சாருன்னா எஸ் இட் கேன் பி a very big impact. ஸோ அதுக்காக ஐ வில் ஹேவ் இந்த டீம். போலிங்ல வந்து ஒரு 2 ஓவர் தள்ளிடலாம் அவர்கிட்ட இருந்து, மீடியம் ஃபாஸ்ட் வந்து தள்ளிடலாம். அஃப்கோர்ஸ் 2 ஓவர்ல 25-30 தான் சான்ஸ் ஜாஸ்தி, அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஐ வில் ஹேவ் ஒரு யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் அண்ட் அ வெரி பவர்ஃபுல் ஹிட்டர். ஸோ அது வந்து இட் வில் பி a பவர் பேக் மிடில் ஆர்டர். ஸோ இட் வில் பி டேவிட், மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டோய்னிஸ். நம்பர் 7ல ஐ வில் பிளே கிரீன். ஏன்னா பச்சை நிறமேன்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பாரு டவுன் தி ஆர்டர் ஃபினிஷிங்ல. ஏன்னா ஆதர்ஸ் சொன்ன பாயிண்ட், ஆதர்ஸ் ஐ திங்க் he played him at number 4 இல்ல கிரீன் நம்பர் 3. ஓகே, நம்பர் 3 இங்கிலீஷ் நம்பர் 4. ஓகே, சோ என்னோட என்ன பாயிண்ட்னா I was just wondering about இங்கிலீஷ் அண்ட் கிரீன். அந்த பொசிஷன் தான் இங்கிலீஷ் நம்பர் 7 போட்டு கிரீன். நான் என்ன யோசனைனா கிரீன் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஃபயர் ஹிட்டிங் அப்படிலாம் வந்து ரொம்ப கம்மியா தான் நான் பார்த்திருக்கேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால கிரீன் வந்து பவர் பிளேல மேக்ஸிமம் யூசேஜ் பண்ணுவாரானா தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐ ப்ரிஃபர்ட் இங்கிலீஷ் அஸ் த டாப் 3 பிளேயர் நம்பர் 3ல. ஸோ இப்போ கிரீன் வந்து நம்பர் 7ல இஃப் யூ ரிமெம்பர் ஆர்சிபி கூட ஒரு போன வருஷம்லாம் நம்பர் 7லாம் ஆடி இருந்தார், நம்பர் 5 நம்பர் 6 எல்லாம் கூட ஆடி இருந்தார் மிடில் ஆர்டர்ல. ஸோ அங்க வந்து யூ கேன் ஷோ ஃபினிஷிங் ப்ரோவஸ்.
அஃப்கோர்ஸ் he may take some time, ஒரு 1 or 2 hours he may take time to settle, but that is okay. அது வந்து செட்டில் ஆயிட்டோம்னா he can be highly destructive. இவங்க எல்லாமே பாருங்க, டேவிட், ஸ்டோய்னிஸ், கிரீன் எல்லாமே they are well built. ஸோ அந்த பவர் இருக்கு, மசில் பவர், they can thunk the ball. ஸோ அடிச்சாங்கன்னா காலி ஆப்போனன்ட், அந்த மாதிரி ஒரு ஹீட்டர். பட் பட்டா பாக்கியம் பலாட்டி லேகியம், இந்த டீம் வந்து 4, 5, 6, 7 யாருக்குமே they don't have real reliability. அதாவது அவங்க அடிப்பாங்க, என்னைக்கா ஒரு நாள் மாட்டிக்கிச்சுன்னா ஆப்போனன்ட் காலின்ற மாதிரி தான். பட் என்ன அட்வான்டேஜ்னா 4 பேர் அப்படி இருக்காங்க. இப்போ ஒருத்தன் அப்படி இருந்தாங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் சொல்லலாம், அந்த பிளேயர் அடிப்பானான்னு தெரியாதுன்னு. பட் இப்போ வந்து 4 பேர் அப்படி இருக்கிறதுனால எவனாவது ஒருத்தன் அடிச்சா கூட அவங்களுக்கு போதும். அந்த மாதிரி லைன் அப் யாருக்காவது ஒருத்தருக்கு இஃப் இட் கிளிக்ஸ்னா they will have a great day. So இதான் என்னோட 4, மிடில் ஆர்டர்: டேவிட், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ் அண்ட் கிரீன் at number 7. ஓகே ராம், இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஆட போறாங்க? இவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ மாஸ் பண்ணிடுவாங்களா? ஹலோ டியர் வியூவர்ஸ், இந்த ஆல்ரவுண்டர் செக்மெண்ட்ல நான் வந்து கம்ப்ளீட்லி நான் முதல்ல ஒரு மாதிரி டீம் யோசிச்சு வச்சிருந்தேன். அப்புறமா வந்து ஐ மைசெல்ஃப் சேஞ்ச் இட். அதுல நான் வந்து முதல்ல நம்பர் 4 கிரீனை யோசிச்சு வச்சிருந்தேன். அதுல ஏன்னா லக்ஷ்மண் வந்து சொன்னா கிரீனை வந்து நம்பர் 7 ஆடுவேன் அப்படின்னு சொன்னான். லக்ஷ்மணோட பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கிரீன் வந்து நம்பர் 7ல ஆடி சொன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடியா இருப்பாரு. ரொம்பலாம் செட்டில் ஆக மாட்டான். 20 ஓவருக்கு அப்புறம் செட்டில் ஆகி அடிக்க தொடங்கிடும். 20 ஓவர் வரைக்கும் செட்டில் ஆயிடும். 21ஆம் ஓவர்ல இருந்து அடிக்க தொடங்கிடும். எல்லாம் டீம் எடுத்து வச்சிருக்கேன். கிரீன் நம்பர் 7 சான்ஸே கிரீன் எல்லாம் கிரீன் பாரு. ஆதர்ஷ் கரெக்டா சொன்னா, கிரீன் ஐ வில் பிளே நம்பர் 3 சொன்னா. ஆதர்ஷ்க்கும் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், கிரீன் யூஸ் பண்ணலாம் நம்பர் 3ல தான் ஆடலாம், அது கரெக்ட். ஆதர்ஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் இப்போ ஆஃப் லேட் பார்த்தோம்னா கிரீன் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை, பேட்டிங்ல வந்து ஒன்றும் பெருசா ஒன்றும் அடிக்கிறது இல்லை. ஸோ அதனால நான் முதல்ல கிரீன் தான் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறமா தான் எனக்கு ஒரு பொக்கிஷம் தெரிஞ்சாரு, இந்த டீம்ல வந்து ஒரு பொக்கிஷம் தெரிஞ்சாரு. அது ஆதர்ஷ் நம்பர் 8ல போட்டிருக்காரு. அதை வந்து அவரை வந்து நான் நம்பர் 4ல போடுறேன், விச் இஸ் பூப்பர்வோ கொனோலி. ஏன்னா பூப்பர்வோ கொனோலி வந்து இஸ் அ ப்ராப்பர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. நான் ஒரு 2-3 இன்னிங்ஸ் பார்த்திருக்கேன், பூப்பர்வோ கொனோலியோட 2-3 இன்னிங்ஸ் நான் பார்த்திருக்கேன். நானு ஐ திங்க் ஒரு மேட்ச் இந்தியாவோட அடிப்பாருன்னு நினைக்கிறேன். இப்ப நாட் ராங், இந்தியாவோட ஒரு மேட்ச் வந்து எனக்கு தெரியல எந்த டீமோட அடிப்பாருன்னு சொல்லிட்டு வச்சு பேத்து. இல்ல இந்த லாஜிக்கே எனக்கு புரியல, ராமோட லாஜிக்கே எனக்கு புரியல. ஏன்னா இது சவுத் ஆப்பிரிக்கன் லைன் அப் போது ரபடா ஓபனிங்கிறாரு அவரு. ரபடா ஓகே, அதுவாது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம், வேணா ஆள் இல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல உனக்கு தான் பவர் பேக்டா இருக்காங்களே எல்லாரும். உனக்கு டேவிட், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், கிரீன் எல்லாமே பவர் பேக்ட். இது எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்குன்னே புரியல. ஒரு காலத்துல கிரீன் பவர் பேக்டா இருந்தாரு. இப்பெல்லாம் கிரீனை வச்சுட்டு நம்பர் 7 பட் ஆனா கிரீனை வேஸ்ட் பண்ற மாதிரி அவரோட டேலண்ட். கிரீன் should be played only at number 3. ஆனா இப்ப கிரீனுக்கு சுத்தமா ஃபார்ம் இல்ல. அப்ப நீ வந்து கிரீனை நம்பர், நீ கனோலியா எதுக்கு போடன்னு கேக்குறேன். நீ கனோலி எதுக்கு போடுற? கனோலி போல யூ கேன் கோ டேவிட்ல நம்பர் 5, சிங்கப்பூர் மாப்ள. அதான் கனோலி எதுக்காக போடுறேன்னா, கனோலியோட 2-3 ஷார்ட் ஸ்பின்னர் வேற, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வேற, ஒரு வெரைட்டி கிடைக்கும். வச்சு தள்ளுறதுக்கு வெரி எஃபெக்டிவ் ஆல்ரவுண்டர். கிரீன் வந்து இன்னொன்னு சொல்றேன் டியர் வியூவர்ஸ், நீங்க வந்து இந்த டீம் கிரிக்கெட்லாம் பாக்குறேன், ஒழுங்கா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஆஸ்திரேலியன் டீம்ல இருக்கிற முக்காவாசி பேர் கேப்டனை புடிச்சு மிளகா அரைக்கிறதுக்கு தான் ஆடிட்டு இருக்காங்க. கேப்டன் வந்து ஒரு டம்மி இதுவா ஒருத்தர் கொடுத்துருக்காரு, மிச்சல் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிச்சல் மாஸ்டர் அத்தனை பேரும் புடிச்சு பதம் பார்ப்பாங்க. ஆதர்ஷ், நீ கிரீன் ஆடி இருக்க, உங்களுக்கு தெரியும். ஒரு டீம்ல கேப்டன் தான் டெசிஷன் எடுக்கணும். கேப்டன் தானே டெசிஷன் எடுக்கணும். இங்க கேப்டன் ஊத்தி அத்தனை பேரும் டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க நிறைய நாள் லக்ஷ்மண் எல்லாருமே அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கோம். எல்லாரும் டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. மிச்சல் மாஸ்டர் பிக்சர்லயே இல்ல. மிச்சல் மாஸ்டர் இது மாதிரி இந்த ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய டீம் இருக்காங்க. நிறைய டீமோட நம்ம பேசும்போது வருவோம். சோ இப்ப கமிங் பேக் டு ஆஸ்திரேலியா டீம், கிரீன் இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேப்டன் மிளகா அரைக்கிறதுக்கு ஆடிட்டு இருக்காரு. டீம்ல பேட்டிங்ல ஒன்றும் பெருசா ஃபார்ம் சுத்தமா கிடையாது. போலிங் கொடுத்தா 2 ஓவருக்கு 50 போட்டு லைனப்ல ஒரு கரெக்டா இன்ஃபார்ம் பிளேயருக்கு போறதுக்காக நான் பூப்பர்வோ கொனோலியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல ஓகே, என்னோட மிடில் ஆர்டர் சொல்லு. முதல்ல உன் மிடில் ஆர்டர் சொல்லு.
அதான் சொல்றேன், கூப்பர் ஓகோனோலி நம்பர் 4. நான் முதல்ல கிரீனை வச்சிருந்தேன். கிரீனை வச்சிருந்ததுக்கு அப்புறமா தான் இவரை மாத்தினேன், கூப்பர் ஓகோனோலியை மாத்தினேன். ஸோ 4 வந்து கூப்பர் ஓகோனோலி. 5 லக்ஷ்மண் சொன்ன மாதிரி, ஆதர்ஷ் சொன்ன மாதிரி எல்லாரும் அக்ரி பண்ணிப்பாங்க. டிம் டேவிட். டிம் டேவிட் வந்து நான் வந்து எல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. டிம் டேவிட பத்தி என்னெல்லாம் சொல்லவோ டிம் டேவிட பத்தி எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ டேவிட் 5. 6 வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இவரோட பேரை கேட்டாலும் தூக்கம் வராது, லக்ஷ்மண் சொன்ன மாதிரி. த கிரேட் கிளென் மேக்ஸ்வெல். த கிரேட் கிளென் மேக்ஸ்வெல் அட் 6. அண்ட் 7 வந்து ஹல்க். என்னோட ரொம்ப ஒரு பர்சனலி ஃபேவரட் பிளேயர் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ என்னோட மிடில் ஆர்டர் வந்து கூப்பர் ஓகோனோலி 4, டேவிட் 5, மேக்ஸ்வெல் 6, ஸ்டோய்னிஸ் 7. எது யூ வில் டிராப் கிரீனா? கிரீன்ல என் டீம்ல கிரீன் ஆட மாட்டேன். That's a great. எப்படி நீங்க கிரீனை ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச் அவங்க அடிச்சதே தெரிஞ்சு 100 ரன்ஸ் தான். அந்த 100ல 35 ரன்ஸ் இவர் தான் அடிச்சிருக்காரு, கிரீன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு முந்தின மேட்ச் 36 அடிச்சிருக்காரு பாகிஸ்தானோட. அதுக்கு முன்னாடி அவரு கம்பேக் சீரீஸ் அந்த வெஸ்ட் இண்டீஸோட 250 அடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன ஸ்டாட்ஸ் வேணும்னு தெரியல கன்சிஸ்டன்டா ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்றதுக்கு. அதோட எனக்கு பாக்குறதுக்கு கேமரன் கிரீனை சும்மா டிராப் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்க டீம்ல இருந்து. நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ரீசனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கரெக்டா போறடா, நல்லா கேளு. நீங்க கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸை நம்புறதுக்கு இந்த டைம்ல நீ கேமரன் கிரீனை நம்பிட்டு போயிடலாம். இப்போதைக்கு அவங்க 2 பேரும் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. மேக்ஸ்வெல்க்கும் ஸ்டாய்னிஸ்க்கும் அவங்க இருக்கிற ஒரே ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் தான். அவங்க டீம்ல இருக்கிற ஒரே ரீசன் இப்போ அவங்க கிட்ட எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இல்ல. அதுவும் மேக்ஸ்வெல் கிட்ட எல்லாம் எதுவுமே இல்ல போன ஒரு வருஷத்துல. அந்த அவர் என்ன, இவங்க 2 பேருக்கும் நம்ம ட்ரஸ்ட்டை வச்சுதான் போறோமே தவிர கேமரன் கிரீன்லாம் வந்து ஃபார்மை வச்சு போறோம் நம்ம. ஸோ அவரை நீங்க நம்பர் 7 ஆட வைக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தப்பு தான். அவரை அது கூட அட்லீஸ்ட் டீம்ல இருக்காருன்னு நான் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். இதுல நீங்க டீமை விட்டே தூக்கிட்டீங்க. அதை விட்டுட்டு அதோட ஹைலைட்டே காப்பர் கொனோலிய யாருமே நம்பர் 4 ஆடுவாங்கன்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. நம்பர் 4 இதுல என்ன ஹைலைட்னா, ஆஹ் இல்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம்லயே ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஏன்னா ஓப்பனிங்ல ஆள் கிடையாது அவங்களுக்கு. இதுல வந்து மிடில் ஆர்டர் பவர் பேக் 4 பேரும். இதுக்கு எதுக்கு சேஞ்ச், இதுக்கு மேட் ரென்ஷா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆட வைப்பாருன்னு நினைக்கிறேன் நம்பர் 8ல. அடுத்த பேட்ஸ்மேன் ஐயோ ட்விஸ்ட் நமக்கு எல்லாருக்குமே. இல்ல Yes, இன்னொரு ஆக்சுவலா கிரீன் வந்து எஸ் இப்போ பாகிஸ்தானோட அடிச்சிருக்கலாம். மேபி எஸ் ஆதர்ஷ் சொன்ன மாதிரி இது பண்ணி அடிச்சிருக்கலாம். இப் இஸ் குட் எனப். சி நான் கிரீனை டிராப் பண்ணது ஒரே ஒரு ரீசன் தான், நான் ஆட மாட்டேன்னு சொன்னது. அவர் வந்து ரீசெண்டா அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொல்லி. பட் இப் இஸ் கம் பேக் டு ஃபார்ம் அப்படின்னா எஸ் வெல் அண்ட் ட்ரூலி அவர் வந்து கிரீன் வந்து he will walk into my 11 straight away. ஸோ அவர் வந்து இது பண்ணி, அதனாலதான் நான் வந்து சொன்னேன் கிரீன் ஆர் கூப்பர் ஓகோனோலி அப்படின்னு போட்டு வச்சிருந்தேன். பட் இப்போ நான் வந்து மேபி மை ஸ்டாட்ஸ் ஃபார் ராங். ஆதர்ஷ் சொன்ன மாதிரி கரெக்டட் இட் நவ். ஸோ இப்போ வந்து இப்போ நவ் கூப்பர் ஓகோனோலிக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்து மேபி ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரீன். நவ் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் மை ஒப்பீனியன் அண்ட் கிரீன் வந்து ஐ வில் பிளே 4. பட் ஆனா ஆதர்ஷ் சொன்ன மாதிரி தான் நான் இந்த பாயிண்ட்ல ஒத்துக்கிறேன். லக்ஷ்மண் சொன்ன மாதிரி நம்பர் 7ல கிரீன் ஆடுறதெல்லாம் அது வந்து அவரோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி. ஆமா அவரோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ற மாதிரி. சோ கிரீன் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ரீசெண்டா இந்த ஓரளவுக்கு மேட்ச் எல்லாம் இது பண்ணிட்டு பார்க்கும் போது இப்போ வந்து அவர் ஃபார்ம்ல இல்லன்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பாகிஸ்தானோட ஃபார்ம் வட்டாரு அண்ட் ரீசெண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காருன்றது இட் இஸ் அ குட் திங் கிரீனை பத்தி. அண்ட் if that is ஆதர்ஷ் சொல்ல வந்து கரெக்ட் அண்ட் if it is the case then you will walk into my 11. நான் கிரீன் ஆடாம ஒரே காரணம் அவர் ஃபார்ம் இல்ல அவர் ஃபார்ம் இல்ல நினைச்சிட்டு இருந்தேன். பட் thankfully he has gotten back his form. ஸோ இப்போ வந்து அவர் வந்து then he will play கூப்பர் ஓகோனோலிக்கு பதிலாக I will play green. நான் மாத்திக்கிறேன், பட் நாட் அட் நம்பர் 7. he will be my number 4 batsman. நம்பர் 3 இங்கிலீஷ் நான் டாப் ஆர்டர்ல சொன்ன மாதிரி. நம்பர் 4 I will play green. So Green, David, Maxwell, Stoinis அப்படி இருப்பார். ஓகே. ஒரே நிமிஷம், எனக்கு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து கேமரன் கிரீனை ஏன் 1 டவுன் ஆடணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆங்கர் ரோல் இப்போதைக்கு அந்த டீம்ல வேற யாரும் இல்ல பண்றதுக்கு கேமரன் கிரீன் தவிர. சரி, ஜாஷ் இங்கிலீஷுங்கிறத வரும் ஆக்சிலரேட்டர், எல்லாருமே ஆக்சிலரேட் பண்ணுவாங்களே தவிர யாரும் மேட்ச் எடுத்துட்டு போக மாட்டாங்க.
ஸோ கேமரன் கிரீன் மாத்திரம் தான் இப்போதைக்கு மேட்ச் எடுத்துட்டு போற மாதிரி இருக்காங்க. இந்த 11லயே பார்க்கும் போதே ஃபுல் 11ல பார்த்தா அவர் மேட் ரென்ஷா மாத்திரம் தான் எடுத்துட்டு போவாங்க. மேட் ரென்ஷா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் கேமரன் கிரீன் ஒன் டவுன் வந்து அதிகமாக சூட் ஆகும். ஏன்னா ஆப்வியஸா ஹெட்டும் மார்ஷும் எல்லா மேட்சும் ஸ்டார்ட் கொடுக்க முடியாது. முதல் 5 ஓவர்ஸ் கண்டிப்பா 2 மேட்ச் ஆச்சு அவங்க முதல் 2 ஓவர்லயே ஒரு விக்கெட் விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல மேட்ச் எடுத்துட்டு போறதுக்குன்னு எனக்கு கேமரன் கிரீன் தேவை நம்பர் 3ல. ஓகே, பார்ப்போம் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு. பட் ஐ ஆல்சோ கோ வித் கேமரன் கிரீன் அட் நம்பர் 4. கேமரன் கிரீன் நானும் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் லாஸ்ட் டைம் எங்களுக்கு கப் அடிச்சு கொடுத்த 2 ஆர்சிபி பிளேயர்ஸ் தான் நான் வந்து 4 and 5 இறக்க போறேன். தட் இஸ் நம்பர் 4 வில் பி வந்து கேமரன் கிரீன், நம்பர் 5 வந்து டிம் டேவிட். நான் ஏன் இவங்க ரெண்டு பேரும் 4 and 5 இறக்குறேன்னா, ஐ திங்க் ஜார்ஜ் இங்கிலீஷ் நம்ம டாப் 3 வந்து அப் டு 8th ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஆஃப்டர் 8th ஓவர் டிம் டேவிட் அண்ட் கேமரான் கிரீன் வில் பி பர்ஃபெக்ட். ஒருத்தர் வந்து அடிச்சு ஆடுவார், எடுத்தவங்க இன்னொருத்தர் செட்டில் ஆகி ஆடுவார். ஸோ தீஸ் டூ வில் பி பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ நம்பர் 4 வில் பி கேமரான் கிரீன், நம்பர் 5 வந்து டிம் டேவிட், அண்ட் நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 இட் வில் பி ஸ்வேதா, ஆர்சிபி வர்சஸ் சென்னை லாஸ்ட் இயர், அதாவது 2024 25 24ல அந்த ஃபைனல் மேட்ச் வருமே, மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி வின் பண்ணி கொடுத்தாரு. அதுல கிரீன் தான் ஃபினிஷிங்ல வந்து அடிச்சு கொடுத்தாரு. நம்பர் 4 and நம்பர் 5 வந்து ஆல்வேஸ் மை ஆர்சிபி பிளேயர்ஸ் டிம் டேவிட் அண்ட் கேமரான் கிரீன், அண்ட் நம்பர் 6 and 7 மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்டாய்னிஸ், அண்ட் மை நம்பர் 8 வில் பி ஆஸ் ஆதர்ஷ் சொன்ன மாதிரி கூப்பர் கொனோலி. அதான் என்னோட 8. அண்ட் எஸ் தே ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட் ஆல்ரவுண்டர்ஸ். நம்ம வந்து இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தான் எப்படி கண்டிப்பா அவங்க எல்லாமே பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க, எல்லாரோட பிளேயிங் லெவன்லயும் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யா தே ஹாவ் சம் குட் மிடில் ஆர்டர்ஸ், பவர் ஹிட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ். பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் அப்படின்ற மாதிரிதான் அந்த டீமு. பட்டுச்சுன்னா தெருக்கி விட்டுருவாங்க, இல்லைன்னா லைக் சொதைப்பிடுவாங்க. பார்ப்போம் எப்படி ஆட போறாங்க, எந்த டீம் இதே ஆல்ரவுண்டர்ஸ் தான் வராங்களா. உங்க கமெண்ட்ஸ் என்ன, இவங்க இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்களா உங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்ல? டூ டெல் அஸ் இன் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீட்டு கிரிக்கெட். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேஸ் அட்டாக், இந்த பவுலிங் அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, அண்ட் we grow together, we evolve together. Let's talk the cricket honest way. Thank you.